தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டிற்குள் தூங்கிய கலாவதி என்ற பெண் கழுத்தில் வெட்டுக் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 15 சவரன் நகைகள் மாயமானதால் நகைக்காக கொலை நடந்ததா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம் முருகானந்தம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மிட்டா வடமலாவரம் கிராமத்தை சேர்ந்த திருக்கண்ணன் என்பவரின் மனைவி கலாவதி. இவர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சத்துணவு மேற்பார்வையாக இருந்து தற்போது 3 மாதங்களுக்கு முன்பு பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்த தம்பதிகளுக்கு ராகேஷ், சதீஷ், சுலோச்சனா என்ற மூவர் திருமணமாகி சென்னையில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் இரவில் கலாவதி வீட்டில் உள்ளே படுத்திருந்துள்ளார். அவரது கணவர் திருக்கண்ணன் வீட்டு வாசலில் கட்டில் படுத்திருந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை திருக்கண்ணன் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது கழுத்தில் பல வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் கலாவதி உயிரிழந்து கிடந்துள்ளார். மேலும் கலாவதி கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 15 பவுன் தங்க நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்த காடல்குடி காவல் நிலைய போலீசார் கொலை நடந்த இடத்திற்கு வந்து கலாவதியின் உடலை கைப்பற்றி விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்க்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா கொலை நடந்த இடத்தினையும் கிராம மக்களிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.